டெய்லியுமே மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் எங்கள் அஸ்வின். ஈவினிங் ரொம்ப பசியோட வீட்டுக்கு வருவார். ஸோ அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் பண்ணி கொடுக்கலான்னு வேக வச்சேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் போல், இந்த மாதிரி களி ஆயிடுச்சு. ஸோ அது கூட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து வேக வேகமாக சப்பாத்தியை போட்டு இந்த சப்பாத்தியோட அந்த பட்டாணி சுண்டலை வச்சு கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாரு. இந்த மக்கானா ரெசிபியை ரொம்ப நாளாகவே நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு டிமார்ட் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துட்டு லைட்டாக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமேட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்து விட்டுட்டு அதில் இந்த மக்கானாவை போட்டு நல்லா வறுத்துட்டோன்னா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். மக்கானாஸ் வந்து ஹெல்தி அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸும் கூட. ஸோ எங்கள் அஸ்வின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு ஸ்நாக் என்னென்னா இந்த கருப்பட்டி பணியாரம் தான். லாஸ்ட் டே அவருக்கு இந்த பணியாரமும் பண்ணி கொடுத்தாச்சு. நன்றி. வாழ்க வளமுடன்.